வெல்கம் டு கிச்சன் அமர்கலம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பாசிப்பருப்பு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப்பு பாசிப்பருப்பு. எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுக்கிறோமோ அதே கப்புலேயே இட்லி அரிசி எடுத்துக்கிறோம். ரெண்டையும் தனித்தனியாக ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதனோட பச்சை மிளகா அல்லது வரமிளகா, ஜீரகம், உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி போட்டு அரைச்சிட்டு மற்றதை போட்டு அரைச்சி எடுத்துருங்க. தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மாவு ஒரு கரண்டி ஊற்றி தோசை சுட்டு எடுக்கணும். பாருங்கள், நம்மளோட தோசை கம கம்மன்னு வாசமான பாசிப்பருப்பு தோசை ரெடி ஆகிடுச்சு. இதனோட நிலக்கடலை சட்னி அல்லது தேங்காய் சட்னி சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.